அக்ஷய திருதி. அக்ஷய திருதிக்கு நீங்க கோல்டு வாங்குனீங்கன்னா உங்க கோல்டு டபுள் ஆகும், உங்க குடும்பம் வளம் பெறும். இதை நீங்க நம்புறீங்களா? இல்ல ஆல்ரெடி அக்ஷய திருதிக்கு கோல்டு வாங்கினவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அவங்களுடைய கோல்டு டபுள் ஆகியிருக்கான்ட்டு. அப்படி டபுள் ஆனா கூட ஆகியிருக்கட்டும், ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஸ்கேமே நடக்குது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ரிஃப்ளெக்ட் மணி நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. அக்ஷய திருதிக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஸ்கேமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அக்ஷய திருதினா என்ன, இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். அக்ஷய திருதிய பொதுவா 2 மதத்துல இருக்கிறவங்க ஒரு முக்கியமான நாளா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணு இந்து மதத்தினர், இன்னொருத்தவங்க ஜெயின் மதத்தினர். இவங்க 2 பேருமே இந்த ஒரு அக்ஷய திருதிய ரொம்ப ஒரு முக்கியமான நாளா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போனா இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டுட்டு இருக்கு. அதுல முக்கியமான விஷயங்கள், பிரம்மன் இன்னைக்குதான் பூமியை படைச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் திருமால் அவர்களுடைய அவதாரமா இருக்கக்கூடிய பரசுராமன் அவர்கள் இந்த நாள்ல தான் பிறந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் துரியோதனன் அவர்களுடைய அவையில வச்சு திரௌபதி அவர்களுடைய சேலையை உருவுனாங்க இல்லையா, அந்த சமயத்துல கிருஷ்ணர் ஹெல்ப் பண்ணார் இல்லையா, அந்த இன்சிடென்ட்டுமே இந்த ஒரு நாள்ல தான் நடந்துச்சு. இப்படி இந்த நாள்ல பல நல்ல காரியங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுது. இது மட்டும் இல்ல, நிறைய இந்து புராண கதைகளுமே இதுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் குசேலன் இவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதுல குசேலன் அவர்கள் ஒரு கட்டத்துல ஒரு ஏழ்மையான நிலைக்கு தள்ளப்படுறாரு. ஆனா இந்த பக்கம் கிருஷ்ணர் அவர்களோ ஒரு அரசவையில அரசரா இருக்காரு. இந்த சமயத்துல குசேலன் அவர்கள் தன்னுடைய வறுமையை போக்குறதுக்காக கிருஷ்ணர் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. ஒரு கட்டத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு புடி அவளை எடுத்துக்கிட்டு கிருஷ்ணரை நோக்கி ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி போறாரு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, மீட் பண்ணதுக்கு அப்புறமா கிருஷ்ணர் அவர்கள் குசேலன் அவர்களுக்கு விருந்தெல்லாம் வைக்கிறாரு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குசேலன் அவர்கள் கிருஷ்ணருக்கு தான் கொண்டு வந்த அவளை கொடுக்குறாரு. அதை வாங்கின கிருஷ்ணர் அவர்கள் வாயில போட்டதுக்கு அப்புறமா தனக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பனான குசேலனை பார்த்து அட்சயம் அப்படின்னு சொன்னதாகவும், அதுல இருந்து குசேலன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய நிலைக்கு போயிட்டதாகவும், அதாச்சும் பணக்கார ஆயிட்டதாகவும் ஒரு கதைகள் சொல்லப்படுது. இப்படி இதுக்கு பல கதைகள் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு அக்ஷய திருதிக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா தங்கம் மட்டும் வாங்க மாட்டாங்க. தங்கம் ஜஸ்ட் வாங்கியிருக்காங்க, அது வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் எந்த ஒரு இடத்துலையுமே சொல்லப்படவே கிடையாது. இதை தாண்டி சில விஷயங்களும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு தான் பேங்க்ல பணத்தை போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக யாராச்சும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னதானம் பண்ணியிருக்காங்க. இது இந்து மதத்தினர் மட்டும் இல்லை, ஜெயின் மதத்தினரும் முக்கியமாக இந்த ஒரு விஷயத்தை குறிப்பாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு இடத்துல எங்கேயுமே தங்கத்தை நீங்கள் கன்ஃபார்ம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படவே கிடையாது. இப்போ என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தை நீங்கள் கண்டிப்பாக அக்ஷய திருதிக்கு வாங்கி தான் ஆகணும், இல்லைனா அது பெரிய பாவம் அப்படிங்கிற மாதிரி பல ஜுவல்லரி ஷாப்பில் பெருசாக இதுக்கான ஆட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததே கிடையாது. எப்போதுல இருந்து இந்த தங்கம் நீங்கள் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற விஷயம் பெருசாக பேசப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2005ல் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு கோல்டு கவுன்சிலிங் அப்படிங்க இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலிங் தான். இந்த கவுன்சிலிங் அமெரிக்காவை தலைமையகமாக கொண்டது. இதுக்கு இந்தியாவில் கூட ஹெட் ஆஃபீஸ் இருக்கு, பல இடங்கள்ல இருக்கு. இந்த கவுன்சிலிங்கோடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் சார்ந்து பிஸ்னஸ் பண்றாங்க இல்லையா, அவங்களெல்லாம் தேடி தங்கத்தை பத்தின புரிதலை சொல்றது, தங்கத்தை எப்படி நம்ம வியாபாரம் பண்ணலாம், இதுக்கப்புறமா இதை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான சில விஷயங்களை தங்கம் வியாபாரம் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் போய் கொண்டு சேர்க்கறதா இவங்களுடைய ஒர்க்கா இருந்திருக்கு. இவங்களுக்கு அக்ஷய திருதி அப்ப மக்கள் தங்கம் வாங்கக்கூடிய ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை வச்சு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய திருதி அப்போ நீங்கள் கோல்டு வாங்கினீங்கன்னா உங்களுடைய கோல்டு டபுள் ஆகும், உங்களுடைய குடும்பம் வளம் பெறும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளம்பரங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் மக்கள்கிட்ட ரொம்பவுமே சீக்கிரமாக போய் சேருது. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்கள் கோல்டை அக்ஷய திருதி அப்போ தேடி தேடி போட்டி போட்டு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் முக்கியமாக சவுத் இந்தியா தான் அதிகமாக அக்ஷய திருதிக்கு கோல்டு வாங்கினதில் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கேரளா, இன்னொன்று கர்நாடகா, இன்னொன்று நம்ம தமிழ்நாடு.
அது மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில் 2019 நார்மலாக கோல்டுடைய வியாபாரத்தை விட கிட்டத்தட்ட 20% அக்ஷய திருதி அன்னைக்கு ரொம்பவுமே அதிகமாக இருந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய பட்னால 2024 இந்த கோல்டுடைய வியாபாரம் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கோடிக்கு போயிருக்கு. ஒட்டு மொத்தமா இந்தியாவில் அக்ஷய திருதி ஒரே நாளுக்கு மட்டுமே 25,000 கோடிக்கு போயிருக்கு. ஆக்சுவலா இந்த வேர்ல்டு கோல்டு கவுன்சிலிங் இருக்காங்க இல்லையா, அவங்க பிளான் பண்ணது ரொம்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டும் இருக்கு. இந்த வருஷமே நிறைய பேர் அக்ஷய திருதி அப்போ கோல்டை தேடி தேடி போய் வாங்க தான் போகிறாங்க. அக்ஷய திருதி அப்போ கோல்டோடைய ரேட் அதிகமாக தான் செய்யும். ஏன்னா எல்லாரும் கோல்டை தேடி தேடி வாங்கும்போது இன்னொரு பக்கம் கோல்டோடைய ரேட் அதிகரிக்க தான் செய்யும். இது பேசிக்கான ஒரு விஷயம்தான். ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கோல்டு கவுன்சிலிங் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் எப்பயுமே எந்த ஒரு இடத்துலையுமே கோல்டை அக்ஷய திருதிக்கு கன்ஃபார்ம் நீங்கள் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படவே கிடையாது. கோல்டை அக்ஷய திருதிக்கு வாங்குங்க, அது தப்பே கிடையாது. ஆனால் அப்படி தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே தப்பாக பார்க்கப்பட்டு இருக்கு. ஸோ அப்படி யாருமே வாங்க வேண்டாம். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வாங்குறதுக்கு காசு இல்லாதவங்க கூட அக்ஷய திருதிக்கு வாங்கினா கோல்டு டபுள் ஆகும் இல்லையா. ஸோ இதை மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டு கடன் வாங்கி போயிட்டு அக்ஷய திருதி அப்போ கோல்டு வாங்குறாங்க. ஸோ இதுதான் தப்பாக பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு யாரும் அக்ஷய திருதிக்கு கோல்டு வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மறுநாள் கூட நம்ம வாங்கிக்கலாம். அதை தாண்டி அக்ஷய திருதி எமோஷனலாக கனெக்ட் ஒரு நாள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு கோல்டு வாங்குறதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. முக்கியமா அன்னதானம் பண்றது, பேங்க்ல உங்களுடைய காசை எடுத்துட்டு போய் போடுறது, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுவுமே பண்ணலாம். அதை தாண்டி நம்ம கோல்டு தான் வாங்கணும் அப்படின்னு போறதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸோ அதை புரிஞ்சுட்டு நடக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கண்டென்ட்டோட உங்களை நான் திரும்பி சந்திக்கிறேன். டாடா பாய்.